என்னடா பண்ணுது தம்பி? வெளியில ஏதாவது வாங்கி கொடுத்தீங்களா சாப்பாடு? இப்ப பரவாயில்லையே, நீ வந்த பிறகு கட்டுப்பட்டுச்சா? பாப்பா நீயே வந்தீங்க, நீ வீட்டுல உட்காந்து படிக்க வேண்டியதானே? சாப்பிட்டீங்களா? நல்லா படிக்கணும் சரியா? உங்க அப்பா அம்மா நீங்க நல்லா படிப்பீங்கன்னா இங்க குழந்தை விட்டுருக்காங்க எங்களை நம்பி சரியா? என் பேர் என்ன? என் பேர் என்ன? அம்மா பரவாயில்ல. என்னங்க குழம்பு தண்ணி மாதிரி இருக்கு. பசங்களா சாப்பிட்டீங்களா இல்லையா? என்னம்மா ட்ரீட்மெண்ட்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களான்னு அரசு மாணவர் விடுதி அரசு மருத்துவமனைக்கு மாவட்ட ஆட்சியர் இரவு நேரத்துல திடீர் ஆய்வு மேற்கொண்டாங்க. இதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. கலெக்டர் வந்தாலே அந்த இடம் ஒரே பரபரப்பா இருக்கும். அதுவும் நைட்டு நேரத்துல ஆய்வு பண்ண வந்தா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆனா இப்படிதாங்க பண்ணணும், ஆய்வு பண்றது நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பொதுமக்கள் பாராட்டிட்டும் இருக்காங்க. நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் குமாரபாளையம் பேருந்து நிலைய கட்டுமான பணி, ஆவத்திபாளையம் அரசு பள்ளி கட்டுமான பணி, இந்த மாதிரி பல விஷயங்களை அவங்க நேர்ல போய் பார்த்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இரவு 10 மணி அளவுல பாத்தீங்கன்னா திடீர்னு பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில ஆய்வு பண்ணியிருக்காங்க. அங்க அட்மிட் ஆகிருக்கிற நோயாளிகள் கிட்ட என்னப்பா சிகிச்சை எல்லாம் ஒழுங்கா கொடுக்குறாங்களா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு, எதனால அட்மிட் ஆனீங்க, இந்த மாதிரி பல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நோயாளிகளுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா அப்படின்றத பத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பள்ளிப்பாளையம் அரசு மாணவர் விடுதிக்கு போயிருக்காங்க. மாணவர்களுக்கு முறையா உணவு வழங்கப்படுதா அப்படின்றத பத்தி ஆய்வு பண்ணியிருக்காங்க. அப்போ சாப்பாடு குழம்புலாம் இருந்திருக்கு. குழம்ப பார்த்துட்டு என்னது இது குழம்பு தண்ணி மாதிரில இருக்கு அப்படின்னு அவங்க கேட்க, இல்ல மேடம் இப்பதான் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க, இது மிச்சம் இருக்கிற குழம்பு மேடம் அப்படின்னு சொல்றாரு. சரி சரி பசங்களா சாப்பிட்டீங்களா, நல்லா ஒழுங்கா படிக்கணும் ஓகேவான்னு மாணவர்களுக்கு 2-3 அட்வைஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. இரவு நேரத்துல திடீர்னு இப்படி ஒரு ஆய்வானு அந்த இடமே கொஞ்ச நேரம் பரபரப்பா தான் இருந்திருக்கு.